Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் trigonometry. எக்ஸசைஸ் 6.5ல உள்ள 1 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 6.5 ப்ராப்ளம் நம்பர் 1. The value of sin square theta plus 1 by 1 plus tan square theta is equal to. ஸோ இதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? sin square theta plus 1 divided by 1 plus tan square theta. So இது வந்து எதுக்கு வந்து equal? sin square theta plus 1 by 1 plus tan square theta. இது வந்து identities. So identities படி 1 plus tan square theta வந்து என்னவா வந்து எழுதலாம்? sec square theta அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? So that is equal to sin square theta plus 1 by sec square theta. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? cos square theta க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? So that is equal to sin square theta plus cos square theta. Trigonometric identities படி sin square theta plus cos square theta இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1 க்கு வந்து ஈக்குவல். So answer is 1. எங்க இருக்கு? ஆப்ஷன் B. So ஆப்ஷன் B வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 2. Tan theta into cosec square theta minus tan theta is equal to. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? tan theta into cosec square theta minus of tan theta. ஸோ ரெண்டுலேயும் வந்து பாருங்க tan theta வந்து காமனாக வந்து இருக்கு. ஸோ tan theta வந்து காமனாக வந்து எடுக்கிறேன். ஸோ tan theta into என்ன வந்து கிடைக்கும்? cosec square theta minus of 1 வந்து கிடைக்குமா? ஸோ that is equal to tan theta into cosec square theta minus 1. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? cot square theta க்கு வந்து ஈக்குவல். ஐடென்டிட்டிஸ் படி. சரிங்களா? ஸோ cot square theta. ஸோ that is equal to tan theta into cot square theta. இது வந்து inverse of tan square theta வா? ஸோ 1 by tan square theta. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணலாமா? ஸோ that is equal to என்ன கிடைக்கும்? இங்கே வந்து ஒரு tan theta வந்து கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து tan square வந்து இருக்கு. ஒரு தடவை வந்து கேன்சல் பண்ணுறோம். So 1 by tan theta. So 1 by tan theta. இது வந்து எதுக்கு வந்து equal? cot theta க்கு வந்து equal. So cot theta is the answer. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் D. So ஆப்ஷன் D வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 3. If sin alpha plus cosec alpha to the whole square plus cos alpha plus sec alpha to the whole square is equal to k plus tan square alpha plus cot square alpha, then the value of k is equal to. ஸோ இங்கே வந்து வேல்யூ ஆஃப் k வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூவனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? sin alpha plus cosec alpha the whole square plus cos alpha plus sec alpha the whole square is equal to எதுக்கு வந்து ஈக்குவல்? k plus tan square alpha plus cot square alpha. a plus b அந்த ஃபார்ம்ல வந்து இருக்கா? ஸோ a plus b the whole square. ஸோ a ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? sin square alpha plus b ஸ்கொயர்னா cosec square alpha plus 2ab. ஸோ 2 into sin alpha cosec alpha. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் அப்படின்னா cos ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் ப்ளஸ் sec ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2ab. ஸோ 2 into cos ஆல்ஃபா sec ஆல்ஃபா. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? k ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cot ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ sin ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து எடுத்துக்கிறேன். sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே cos ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து எடுத்துக்கிறேன். cos ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்? cosec ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த cosec ஸ்கொயர் ஆல்ஃபாவோட இந்த cot ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வரும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் cot ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? sec ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து இருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து போட்டுக்கோங்க. sec ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்து வந்து இந்த tan ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வரேன். ஸோ என்னவா கிடைக்கும் மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வந்து கிடைக்கும். ரிமைனிங் வந்து என்ன வந்திருக்கு ப்ளஸ் 2 sin ஆல்ஃபா இன்டூ கொசிக் ஆல்ஃபாவா. ஸோ கொசிக் ஆல்ஃபானா என்ன அர்த்தம் 1 by sin ஆல்ஃபா ப்ளஸ் 2 cos ஆல்ஃபா sec ஆல்ஃபா வந்து இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம் 1 by cos ஆல்ஃபா அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது ரிமைனிங் வந்து இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கு, அதாவது k. ஸோ இப்போ வந்து ஐடென்டிட்டிஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 1க்கு வந்து ஈக்குவல் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து கொசிக் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் இதுவும் வந்து 1க்கு தான் ஈக்குவல். அதே மாதிரி sec ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் பிளஸ் 2 வந்து இங்கே வந்து இருக்கு, அப்படியே வந்து போட்டுக்கோங்க. sin ஆல்ஃபா கேன்சல் ஆயிடுமா, ஸோ வெறும் 2 மட்டும் கிடைக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் காஸ் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டு வெறும் 2 மட்டும் இருக்கு, ஸோ 2 வந்து போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு k. therefore k is equal to 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 2 5, 5 plus 2 7. so value of k is equal to 7. so இது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B. so ஆப்ஷன் B வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 4. If sin theta plus cos theta is equal to A and sec theta plus cosec theta is equal to B, then the value of B into A square minus 1 is equal to. So இதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். A வந்து என்ன கொடுத்திருக்காங்க sin theta plus cos theta அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து B வந்து என்ன வந்து கொடுத்திருக்காங்க sec theta plus cosec theta வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம எதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் b into a square minus of 1. so that is equal to என்னது b க்கு பதிலா என்ன எழுதணும் sec theta plus cosec theta into a square. a square னா என்ன கிடைக்கும் sin theta plus cos theta the whole square minus of 1. so that is equal to, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க sin cosல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ sec theta வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் 1 by cos theta அப்படின்னு வந்து எழுதலாமா. நெக்ஸ்ட் cosec theta வந்து எப்படி எழுதலாம் 1 by sin theta அப்படின்னு வந்து எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து a plus b the whole square அந்த ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஸோ a square plus b square plus 2ab அதுபடி வந்து எப்படி எழுதலாம் sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta வா. இங்க வந்து -1 வந்திருக்கு, ஸோ மறந்துடாம அதையும் வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்து கிடைக்கும் கீழே டினாமினேட்டரில் வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்து கிடைக்கும், நியூமரேட்டரில் வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ 1 + 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்கே -1 வந்திருக்கு, ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதாவது இங்கே இருக்கிறது அப்படியே வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் வந்து இன்டூ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து இருக்குது சரிங்களா. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 இன்டூ sin theta plus cos theta. so that is equal to 2 into sin theta plus cos theta. இது வந்து எதுக்கு வந்து equal a க்கு வந்து equal. so that is equal to 2a. so இதுதான் வந்து ஆன்சர். இது எங்க இருக்கு வந்து பாருங்க ஆப்ஷன் a. so ஆப்ஷன் a வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. exercise 6.5 problem number 5. If 5x is equal to sec theta and 5 by x is equal to tan theta, then x square minus 1 by x square is. So இதோட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 5x is equal to sec theta. நெக்ஸ்ட் வந்து 5 by x is equal to tan theta. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் x square minus of 1 by x square. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் வந்துருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் வந்துருக்கா. ஸோ இதை வந்து எப்படி வந்து பிரித்து எழுதலாம் a + b இன்டூ a மைனஸ் பி. ஸோ அதுபடி பிரித்தோன்னா என்ன வந்து கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 by x, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 by x இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 by x. ஸோ இப்படி எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸ்
1 by x இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத மேல கொடுத்திருக்க வேல்யூஸ் மூலமா டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ x is equal to என்னது sec theta by 5 ஸோ அதே மாதிரி 1 by x வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் tan theta by 5க்கு வந்து ஈக்குவலா, அதாவது இங்க இருக்க 5 வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடும். ஸோ அப்படின்னா இங்க வந்து 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 1 by x is equal to tan theta by 5. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? sec theta by 5 plus 1 by xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? tan theta by 5. So into sec theta by 5 minus of tan theta by 5 So that is equal to, இப்போ LCM எடுத்தோம்னா என்ன வந்து கிடைக்கும்? sec theta plus tan theta by 5 வந்து கிடைக்கும் into sec theta minus tan theta by 5. ஸோ இங்கே வந்து பாருங்க நியூமரேட்டர் வந்து எப்படி வந்திருக்கு? a plus b into a minus b இந்த ஃபார்மில் வந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? a square minus b square அப்படி எழுதலாமா? ஸோ அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து என்ன கிடைக்கும்? அதாவது sec square theta minus of tan square theta வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ டினாமினேட்டரில் வந்து பாருங்க 5 into 5 which gives 25. ஸோ that is equal to trigonometric identities படி sec square theta minus tan square theta இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1 வந்து ஈக்குவல். ஸோ 1 by 25 தான் ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்கு பாருங்க? அதாவது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 6.5 ப்ராப்ளம் நம்பர் 6. If sin theta is equal to cos theta, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to. ஸோ இதோட வேல்யூ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது sin theta வந்து cos thetaக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 tan square theta plus sin square theta minus of 1. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து sin square theta அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொடுத்துருக்க கிவனை வந்து ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இப்போ sin theta வந்து cos thetaக்கு வந்து ஈக்குவல்னா sin square thetaவும் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? cos square thetaக்கு வந்து ஈக்குவல். ஸோ sin square theta is equal to என்னது? cos square theta. இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்? ஐடென்டிட்டிஸ் படி 1 minus of sin square theta அப்படின்னு வந்து எழுதலாமா? அதாவது sin square theta plus cos square theta இதோட வேல்யூ வந்து 1 ஸோ இப்போ cos square theta வந்து எழுதியிருக்கோம் தனியாக. அதாவது that is equal to என்னது? 1 minus of sin square theta. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த sin square theta வந்து இந்த சைடு வந்து கொண்டுறேன். ஸோ என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து 2 sin square theta வந்து கிடைக்கும். ஸோ 2 sin square theta is equal to என்னது? 1 இருக்கு, அப்படியே வந்து போட்டுக்கோங்க. therefore sin square theta ஓட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1 by 2 வந்து ஈக்குவல். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? that is equal to 2 into tan square theta வந்து எப்படி வந்து எழுதலாம்? sin square theta by cos square theta வா plus sin square theta. ஸோ இதோட வேல்யூ தான் இப்போ 1 by 2 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ 1 by 2 minus of 1 வந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 into sin square theta cos square theta நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலா. சரிங்களா? அதாவது sin theta is equal to cos thetaனா அது ஸ்கொயர் பண்ணும் போதும் இது வந்து ஈக்குவலாக தான் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ 2 plus 1 by 2 minus of 1. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? LCM எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 2 வந்து இருக்கு. சரிங்களா? 2 into 2 4 plus 1 வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் 2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 minus 2 3 வந்து கிடைக்கும். ஸோ 3 by 2 இஸ் தி ஆன்சர். ஸோ இது வந்து எங்கே வந்துருக்கு? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 7. If x is equal to a tan theta and y is equal to b sec theta, then இங்க கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ் வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும். சரி, x is equal to a tan theta அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to b sec theta அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க.
ஸோ தேர்ஃபோர் tan theta வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏயா. ஸோ அதே மாதிரி sec theta வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் ஒய் பை பிக்கு வந்து ஈக்குவல். இப்போ tan theta sec theta இதை ரிலேட் பண்ணுற மாதிரி trigonometric ஐடென்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து நினைவு வருது, அதாவது sec ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் theta இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sec ஸ்கொயர் thetaக்கு பதிலாக என்ன வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், y by b the whole square. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் tan ஸ்கொயர் thetaக்கு பதிலாக என்ன வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், x by a the whole square வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் இஸ் y ஸ்கொயர் by b ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் by a ஸ்கொயர். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து எங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 8. 1 plus tan theta plus sec theta into 1 plus cot theta minus cosec theta is equal to. ஸோ இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus tan theta plus sec theta into 1 plus cot theta minus of cosec theta. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து sin theta cos theta அப்படின்றதுல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ என்ன வந்து கிடைக்கும், 1 plus tan thetaக்கு பதிலாக என்ன எழுதலாம், sin theta by cos theta அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, sec theta. ஸோ இதை வந்து 1 by cos theta அப்படின்னு வந்து எழுதலாம் சரிங்களா. ஸோ இன்டூ 1 plus cot theta அப்படின்னா என்ன அர்த்தம், cos theta by sin theta மைனஸ் ஆஃப் cosec theta. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 1 by sin thetaக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வந்து கிடைக்கும், டினாமினேட்டரில் வந்து cos theta வந்து கிடைக்கும், நியூமரேட்டரில் வந்து இந்த 1க்கு பதிலாக என்ன வரும், 1 into cos thetaவா. ஸோ cos theta வந்து கிடைக்கும், ரிமைனிங் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ளஸ் sin theta ப்ளஸ் 1 வந்து இருக்குது, அப்படியே வந்து எழுதியாச்சு. இன்டூ இப்போ இங்கே பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்து கிடைக்கும், டினாமினேட்டரில் வந்து sin theta வந்து கிடைக்கும், நியூமரேட்டரில் வந்து 1 into sin theta நெக்ஸ்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்கு, பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் 1 வந்து இருக்கு சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்க வந்து பாருங்க இது எப்படி வந்திருக்கு, a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் ஆஃப் பி இந்த ஃபார்ம்ல வந்திருக்கா. ஸோ அப்படின்னா எப்படி வந்து எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம் சரிங்களா. ஸோ a ஸ்கொயர் அப்படின்றது வந்து இந்த ஹோல் டேர்மை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்படின்னா காஸ் தீட்டா plus sin theta the whole square. next minus sign வந்து போட்டுக்கோங்க, b square னா 1 square தான். so 1 மட்டும் கிடைக்கும். denominator என்ன இருக்கு, cos theta into sin theta வந்திருக்கு. so அது அப்படியே வந்து எழுதிக்கோங்க, cos theta into sin theta. so that is equal to, இப்போ இதை வந்து expand பண்ணுங்க, a plus b the whole square. so அப்படின்னா a square அப்படின்னா cos square theta plus b square sin square theta plus 2ab அப்படின்னா 2 cos theta sin theta. இங்க next minus 1 இருக்கு, அதை மறந்துடாம வந்து எழுதிக்கோங்க, divided by cos theta sin theta. cos square theta plus sin square theta identities படி இது வந்து 1 trigonometric identities படி. so 1 plus 2 cos theta sin theta minus of 1 வந்து இருக்கு. so அதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க, denominator என்ன இருக்கு, cos theta sin theta வந்து இருக்கு. so இங்க வந்து 1 minus 1 cancel ஆயிரும், வெறும் 2 cos theta sin theta by cos theta sin theta. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா வெறும் 2 மட்டும் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து எங்கே வந்திருக்கு, ஆப்ஷன் சியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 6.5 ப்ராப்ளம் நம்பர் 9. a cot theta plus b cosec theta is equal to p and b cot theta plus a cosec theta is equal to q. Then p square minus q square is equal to. So இதை வந்து எப்படி simplify பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So p square minus q square. So இதை வந்து எப்படி வந்து எழுதலாம், algebraic identities படி p plus q into p minus q அப்படின்னு வந்து எழுதலாமா. So இப்போ வந்து p and q ஓட values வந்து இங்க வந்து substitute பண்ணுங்க. p இங்க வந்து கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி q வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா. So p is equal to என்னது, அதாவது a cot theta plus b cosec theta.
ப்ளஸ் கியூவா, ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணணுமா, ஸோ ப்ளஸ் பி காட் தீட்டா ப்ளஸ் ஏ கொசிக் தீட்டா இன்டூ இப்போ பி மைனஸ் ஆஃப் கியூ ஏ காட் தீட்டா ப்ளஸ் பி கொசிக் தீட்டா மைனஸ் சைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இங்க உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். மைனஸ் பண்ணணும் கியூல உள்ளது. ஸோ அப்படின்னா மைனஸ் பி காட் தீட்டா மைனஸ் ஆஃப் ஏ கொசிக் தீட்டா, ஸோ இப்படி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எதெல்லாம் காமனாக வந்து எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் காட் தீட்டா வந்துருக்கு. ஸோ காட் தீட்டா வந்து காமனாக வந்து எடுத்தேன்னா என்ன வந்து கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி வந்து கிடைக்குமா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் கொசிக் தீட்டா வந்து காமனாக வந்துருக்கு. ஸோ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ கொசிக் தீட்டா அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே எதில் காமனாக வந்து எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். காட் தீட்டா வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன வந்திருக்கு, ஏ மைனஸ் பி வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து கொசிக் தீட்டா வந்து காமனாக வந்து எடுக்கலாமா. கொசிக் தீட்டா வந்து காமனாக எடுத்தோன்னா என்ன வந்து கிடைக்கும், பி மைனஸ் ஏ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மைனஸ் சைனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன்னா இங்கே எனக்கு வந்து ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்து கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பாருங்கள் இது ரெண்டுலேயும் வந்து ஏ ப்ளஸ் பி வந்து காமனாக வந்திருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்டூ ரிமைனிங் டேர்ம் வந்து என்னது, காட் தீட்டா ப்ளஸ் கொசிக் தீட்டா. அதே மாதிரி இங்க a மைனஸ் பி வந்து காமனாக வந்து எடுக்கலாமா. ஸோ a மைனஸ் பி இன்டூ ரிமைனிங் டேர்ம் வந்து என்ன இருக்கு, காட் தீட்டா மைனஸ் ஆஃப் கொசிக் தீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் சைன்ல தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது காட் தீட்டா பிளஸ் கொசிக் தீட்டா, இங்கே வந்து காட் தீட்டா மைனஸ் கொசிக் தீட்டா, a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி அந்த ஃபார்மில் வந்துருக்கு. அதே மாதிரி இன்டூவில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் கொசிக் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி இன்டூ, இப்போ இதை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் காட் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ தான் 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ அதனால இப்போ வந்து நான் வந்து -1 இந்த -1 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்படின்னா எனக்கு வந்து உள்ள வந்து என்ன கிடைக்கும், கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்து கிடைக்குமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட வேல்யூ வந்து 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ -1 இன்டூ 1 மைனஸ் கிடைக்குமா. ஸோ மைனஸ் வந்து வச்சுக்கோங்க, a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பியா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி இதை வந்து எப்படி எழுதலாம், a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். முன்னாடி வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இப்போ வந்து இதை வந்து உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர். ஸோ இது வந்து எங்கே வந்திருக்கு, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 10. If the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun as measured. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒரு டவர் வந்து இருக்கு, அந்த டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ வந்து மேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிழல். சரிங்களா? ஸோ இதுதான் டவர், இது வந்து ஷேடோ, டவரோட ஷேடோ. இதோட ரேஷியோஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஹைட் டு லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட் வந்து √3x, லென்த் ஆஃப் தி ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 1x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் சன் இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக ஷேடோ வந்து மேக் அவுட் ஆகுது.
இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து தீட்டா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அதாவது tan தீட்டா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3x பை 1x. இங்க ஏன் x போட்டிருக்கோம்னா ரேஷியோஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூஸ் இல்லாம. ஸோ x வந்து டிஃபால்ட்டா வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ √3 பை 1 வந்து கிடைக்கும். அதாவது tan theta is equal to √3. So theta is equal to என்னது? tan inverse of √3. So எந்த டிகிரி ஆஃப் tan thetaல வந்து நம்மளுக்கு வந்து √3 வந்து கிடைக்கும்? 60 டிகிரில வந்து கிடைக்கும். சரிங்களா? So therefore theta is equal to என்னது? 60 degree. So எங்க இருக்கு? ஆப்ஷன் D. So ஆப்ஷன் D வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 11. The electric pole subtends an angle of 30 degree at a point on the same level as its foot. At a second point B meters above the first, the depression of the foot of the tower is 60 degree. The height of the tower in meters is equal to. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரிக் போல், இன்னொன்று வந்து டவர். சரிங்களா? ஸோ இதுதான் டவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எலக்ட்ரிக் போல். ரெண்டும் வந்து ஒரே லெவல் ஆஃப் கிரவுண்டில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ தி எலக்ட்ரிக் போல் சப்டென்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி அட் அ பாயிண்ட் ஆன் தி சேம் லெவல் அஸ் இட்ஸ் ஃபுட். ஸோ இந்த போலோட கீழே இருந்து இந்த டவர் வந்து மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 30 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து அட் அ செகண்ட் பாயிண்ட் B meters above the first. ஸோ இதுதான் B meters அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. அதாவது ஃபுட் ஆஃப் தி டவர். இது வந்து டவர், இது வந்து போல். ஸோ ஃபுட் ஆஃப் தி டவர்னா இங்கே. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் வந்து மேக் பண்ணுது. ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 60 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் 60 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா த ஹைட் ஆஃப் தி டவர், இந்த டவரோட ஹைட் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து B மீட்டர்னா எக்ஸாக்டா இங்கே வந்து B மீட்டரா? ஸோ அதுக்கு பதிலாக மொதல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ABCDE அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். டிஇக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பினா பிசிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிக்கு தான் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து A மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா B to Dயும் வந்து A மீட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா? ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஹைட் ஆஃப் த டவர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே B, A to B வந்து C அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? B plus Cக்கு வந்து ஈக்குவல். ஸோ B plus C என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் DCE இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டேன். tan ஆஃப் 60 டிகிரி எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது B பை ஏக்கு வந்து ஈக்குவல். tan ஆஃப் 60 டிகிரியோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? √3க்கு வந்து ஈக்குவல். ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு B பை ஏ. ஸோ தேர்ஃபோர் A இஸ் ஈக்குவல் டு என்னது? B பை √3. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ACE. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ACன்றது வந்து இந்த ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ACE tan ஆஃப் 30 டிகிரியா? இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல். ஆப்போசிட் அப்படின்றது வந்து இந்த ஹைட் ஆஃப் தி டவர். சரிங்களா? ஸோ H டிவைடட் பை ஏயா? சரிங்களா? ஸோ இந்த A. ஸோ தேர்ஃபோர் A இஸ் ஈக்குவல் டு என்னது? H பை tan ஆஃப் 30 டிகிரி. tan ஆஃப் 30 டிகிரி இதோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1 பை √3க்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3H வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா A இஸ் ஈக்குவல் டு √3H. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? B பை √3 இஸ் ஈக்குவல் டு √3H. நம்மளுக்கு தேவையானது இந்த H. தேர்ஃபோர் H இஸ் ஈக்குவல் டு என்னது? B பை √3 இன்டூ √3. அதாவது இந்த √3 வந்து கீழே டினாமினேட்டருக்கு வந்து போயிடும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் H இஸ் ஈக்குவல் டு என்னது? B பை √3 இன்டூ √3. இதோட வேல்யூ வந்து 3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி டவர் B பை 3. ஸோ எங்கே இருக்கு இந்தது? ஆப்ஷன் B. ஸோ ஆப்ஷன் B வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 13.
the angle of depression of the top and bottom of 20-meter tall building from the top of a multi-storied building are 30 degree and 60 degree respectively. The height of the multi-storied building and the distance between the two building in meters is. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டால் பில்டிங், இன்னொன்று வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங். ஸோ இதுதான் டால் பில்டிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, மல்டி ஸ்டோரிட் பில்டிங். ஸோ இப்போ இந்த மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ல இருந்து இந்த டால் பில்டிங்கோட டாப் அண்ட் பாட்டம் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது டாப் வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி. பாட்டமோட ஆங்கிள் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 60 டிகிரி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் தி மல்டி ஸ்டோரிட் பில்டிங். இதோட ஹைட் வந்து ஹச் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பில்டிங்குள்ள வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பில்டிங்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ABCDE அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ B to D வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். ஸோ அப்படின்னா C to Eயும் 20 மீட்டரா. இப்போ D to E வந்து எக்ஸ் மீட்டர்னா B to Cயும் வந்து எக்ஸ் மீட்டருக்கு வந்து ஈக்குவல், சரிங்களா. இப்போ A to C வந்து நான் வந்து Y அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 + Yக்கு வந்து ஈக்குவலா. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் தி மல்டி ஸ்டோரிட் பில்டிங். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ABC, அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன், ABC அப்படின்ற ஸ்மாலர் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். tan of 30 டிகிரி எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல். ஆப்போசிட்ன்றது வந்து இந்த y. ஸோ y பை எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். tan of 30 டிகிரி இதோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு y பை எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, y√3. ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ADE இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ADE tan of 60 டிகிரி எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல். அதாவது h டிவைடட் பை எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். tan of 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு h பை எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, h பை √3. ஸோ இது வந்து 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வந்துருக்கு. அப்படின்னா y√3 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், h பை √3க்கு வந்து ஈக்குவல். தேர்ஃபோர் h இஸ் ஈக்குவல் டு என்னது, 3y. அதாவது √3 × √3 வந்து 3 ஆகிடும், y வந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன், சரிங்களா. ஸோ h வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 20 + yக்கு வந்து ஈக்குவலா. ஸோ 20 + y இஸ் ஈக்குவல் டு 3y. 20 இஸ் ஈக்குவல் டு என்னது, 2y. Therefore y is equal to 20/2 which gives 10. ஸோ இப்போ y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா h ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா. h is equal to 20 + y that is equal to 20 + 10 which gives 30 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி மல்டி ஸ்டோரிட் பில்டிங். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, y × √3. y வந்து 10 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 10√3 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 30 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ் வந்து 10√3 மீட்டர். ஸோ இது வந்து எங்கே வந்துருக்கு, ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 6.5 ப்ராப்ளம் நம்பர் 14. Two persons are standing x meters apart from each other and the height of the first person is double that of the other. If from the middle point of the line joining their feet an observer finds that the angular elevation of their tops to be complementary, then the height of the shorter person in meter is. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபிகர் மூலமாக வந்து பார்க்கலாம், சரிங்களா. ரெண்டு பர்சன் வந்து இருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு பர்சன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், இது வந்து இன்னொரு பர்சன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ். சரிங்களா? அண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டபுள் தட் ஆஃப் தி அதர். அதாவது இப்போ இந்த பர்சன் ஒரு பர்சன் வந்து எடுத்திருக்கோம், இந்த பர்சனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் பர்சன். அதாவது இப்போ செகண்டா வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்திருக்கோம்ல, இவரோட ஹைட் வந்து h அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பர்சனோட ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 டைம்ஸ் தி ஹச்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது மூலமா ஒரு லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு h, இது ஒரு h, ரெண்டையும் சேர்த்தா 2h அப்படின்னு வந்து அர்த்தம். If from the middle point of the line joining their feet an observer finds the angular elevation. இப்போ இந்த 2 பேருக்கு நடுல இருந்து இன்னொருத்தவர் வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறாங்க, எந்த ஆங்கிளில் வந்து பார்க்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேரையும் வந்து நடுவில் இருக்க பர்சன் வந்து பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து டீட்டா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னா காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி மைனஸ் ஆஃப் டீட்டா. ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு வந்து அர்த்தம். ஒன்று டீட்டானா இன்னொரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி மைனஸ் ஆஃப் டீட்டா. ஸோ இப்படி வந்து இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் தி ஷார்ட்டர் பர்சன், ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு வாட், இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஏ பி சி டி இ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னா இந்த பர்சன் வந்து நடுவில் இருந்து தானே பார்க்குறாரு. ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் எஃப்னு இருந்து எடுத்துக்கிட்டேன்னா பி டு எஃப் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? எக்ஸ் பை டூக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி எஃப் டு டி வந்து எக்ஸ் பை டூக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் எந்த ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் சிஇடியா tan of theta எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல். அதாவது h பை x பை 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2h பை x. அதாவது tan theta எதுக்கு வந்து ஈக்குவல்? 2h பை xக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்க லார்ஜர் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி எடுக்கும்போது tan ஆஃப் 90 டிகிரி மைனஸ் ஆஃப் தீட்டாவா. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட்ன்றது வந்து இந்த 2h பை அட்ஜசன்ட்ன்றது வந்து இந்த x பை 2. ஸோ tan ஆஃப் 90 டிகிரி மைனஸ் ஆஃப் தீட்டா. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்? காட் தீட்டா அப்படின்னு வந்து எழுதலாமா? ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் மேலே கொண்டு போனால் ரிவர்ஸ் ஆகிடுமா? ஸோ என்ன கிடைக்கும்? 4h பை எக்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது காட் தீட்டா வந்து 4h பை எக்ஸ். ஸோ இதை வந்து tan தீட்டா வந்து மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை வந்து இன்வர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை 4h வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஸோ இப்போ இந்த tan தீட்டா வந்து இந்த tan தீட்டாவோட நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? அதாவது 2h பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4h அப்படி வந்து கிடைக்கும். 2h பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4h. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 8, h இன்ட்டு h ஸ்கொயர் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து என்னது? ஷார்ட் பர்சனோட ஹைட். அதாவது h இஸ் ஈக்குவல் டு வாட், இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் h ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? எக்ஸ் ஸ்கொயர் பை 8க்கு வந்து ஈக்குவல். தேர்ஃபோர் h இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 8 which gives x by, இப்போ 8னா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2வா. ஸோ இந்த 2 2க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 2 வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ரூட் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ h இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ தேர்ஃபோர் ஹைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் 2 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்க? ஆப்ஷன் பி. சரிங்களா? எக்ஸ் பை 2 ரூட் 2. ஸோ இது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.5 problem number 15. The angle of elevation of a cloud from a point h meters above a lake is beta. The angle of depression of its reflection in the lake is 45 degree. The height of location of the cloud from the lake is. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மேகத்தை வந்து பார்க்குறாங்க ஃப்ரம் அ பாயிண்ட் h meters above the lake.
இதுதான் லேக் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இந்த லேக்கில் வந்து ஹச் மீட்டர்ஸ் எபோல வந்து க்ளவுடை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் வந்து பீட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் தி லேக் இஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லேக்கில் வந்து விழுகுமா? அதாவது இந்த அளவு என்னவோ அதே அளவில் தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து விழுகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து விழுகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறாங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தி ஹைட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் தி கிளவுட் ஃப்ரம் தி லேக்கர்ஸ். அதாவது இதுதானே லேக்கு. லேக்குக்கும் கிளவுடுக்கும் உள்ள ஹைட் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஹச் மீட்டர். இதுக்கு மொதல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ எப்படி வந்து எடுத்துக்கிறேன்னா இது ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது சிடி, நெக்ஸ்ட் வந்து இது சி டேஷ். சரிங்களா? அதாவது கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சி டேஷ் அப்படின்ற பாயிண்ட்ல. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன் வந்து விழுகுது. இதை வந்து இ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஹச் மீட்டர்ஸ்னா டி டு இயும் வந்து ஹச் மீட்டர்ஸா, சி டு ஏ வந்து ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது? ஏ பிளஸ் ஹச் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் கிளவுட் ஃப்ரம் தி லேக். இப்போ B2, இப்போ இந்த பர்சன் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த பர்சனுக்கும் இந்த கிளவுடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா ஏ டு டியும் வந்து எக்ஸ்க்கு வந்து ஈக்குவலா? இப்போ இந்த டீட்டெயில்ஸை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஏடிசி அப்படின்றது வந்து இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து tan ஆஃப் பீட்டா இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு வந்து ஈக்குவலா? ஆப்போசிட் வந்து ஏ அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். அட்ஜசன்ட்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லேக் அண்ட் தி அந்த கிளவுட். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏ பை எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? அதாவது tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ். இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏடிசி டேஷ். அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஏடி சி டேஷ் அப்படின்றது வந்து இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ tan ஆஃப் 45 டிகிரி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்டா? ஆப்போசிட் அப்படின்றது வந்து இந்த டோட்டல் தான் ஆப்போசிட். சரிங்களா? அட்ஜசன்ட்ன்றது வந்து இந்த எக்ஸ். ஸோ ஆப்போசிட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஹச் ப்ளஸ் இங்கே வந்து திரும்ப வந்து ஏ ப்ளஸ் ஹச் தானே. ஸோ இதில் தானே ரிஃப்ளெக்ஷன் வந்து விழுந்திருக்கு. அதாவது ஹச் ப்ளஸ் ஹச் 2h வந்து கிடைக்கும் ப்ளஸ் ஏ பை எக்ஸ். ஏன்னா இதுக்குள்ளே வந்து டிஸ்டன்ஸ் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1க்கு வந்து ஈக்குவல். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2h பை ஏ பை எக்ஸ். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2h ப்ளஸ் ஏ. ஸோ இதுல இருந்தும் நம்ம வந்து எக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ பை tan பீட்டா. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேட் பண்ண என்ன வந்து கிடைக்கும்? அதாவது ஏ பை tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2h ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2h இஸ் ஈக்குவல் டு என்னது? இது அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இந்த ஏ வந்து அந்த சைட் கொண்டு போனோம்னா ஏ பை tan பீட்டா மைனஸ் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2h இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏ வந்து இதில் வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாமா? ஸோ என்ன கிடைக்கும்? 1 பை tan ஆஃப் பீட்டா மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ 2h இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ
இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் tan ஆஃப் பீட்டா அப்படின்றது கிடைக்கும் கீழே மேலே வந்து 1 மைனஸ் ஆஃப் tan பீட்டா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுல இருந்து ஏ வந்து கண்டுபிடிச்சிடலாமா therefore ஏ இஸ் ஈக்குவல் என்னது 2h இன்டூ இந்த tan பீட்டா வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும் டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா வந்து டினாமினேட்டரில் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது ஸோ அதாவது இந்த வேல்யூ ஸோ ஏ பிளஸ் ஹச்னா என்ன பண்ணணும் இந்த ஏயோட ஹச்சை வந்து ஆட் பண்ணணும் ஸோ therefore a plus h is equal to 2h tan beta divided by 1 minus of tan beta plus h சரிங்களா ஸோ that is equal to இப்போ இதில் வந்து ஹச்சை வந்து காமனாக வந்து எடுக்கலாமா ரெண்டுலேயும் ஹச் இருக்கு சரிங்களா ஸோ ஹச் இன்டூ 2 tan பீட்டாவா டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா அப்படியே வந்து போட்டுக்கோங்க ஸோ இங்கே ஹச்சை காமன் எடுத்துட்டனால என்ன கிடைக்கும் ப்ளஸ் 1 வந்து கிடைக்கும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ 2 tan பீட்டா இப்போ எல்சிஎம் வந்து எடுக்கிறோம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஆஃப் tan பீட்டா வந்து கிடைக்கும் இங்கே வந்து 1ஓட இதை வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணணுமா ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் tan பீட்டா வந்து கிடைக்கும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ 2 tan பீட்டா மைனஸ் ஆஃப் tan பீட்டா என்ன கிடைக்கும் ப்ளஸ் tan பீட்டா வந்து கிடைக்கும் அதாவது 1 ப்ளஸ் tan பீட்டா ஸோ இங்கே இருக்க 1 tan பீட்டா வந்து ஏற்கனவே கிடைச்சிருக்கு அது அப்படியே வந்து பிடிக்கிறோம் டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் tan பீட்டா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ இது வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்றத பாருங்க ஆப்ஷன் ஏ சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க அதாவது ஏ பிளஸ் ஹச் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் ஹச் இன்டூ 1 பிளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் tan பீட்டா ஆப்ஷன் ஏ வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.